ஜீவசமாதியில பாத்தீங்கன்னா உடலை விட்டு உயிர் பிரியாது, உயிர் ஓட்டம் மட்டும்தான் நிற்கும். நீங்க எவ்வளவு நாள் கழிச்சு தோண்டி பார்த்தா கூட உடல் அழுகி போகாது, அதே நிலையில தான் இருக்கும். காரணம் என்னன்னா, எல்லா ஜீவசமாதியிலும் அந்த உடலுக்கு மேல ஒரு சிவலிங்கம் வைக்கப்பட்டிருக்கும். இதுதான் அந்த ஜீவசமாதியுடைய சூட்சுமமே. எதுக்காக அது வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயில்கள்ல அவங்க ஜீவசமாதி அடையிறதே கிடையாது. ஜீவசமாதி இருக்கிற இடத்துல கோயில் கட்டப்படுது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, அங்க போனா வேண்டுதல் நடந்துச்சு, மனசு ரொம்ப நிம்மதியா இருந்ததுன்னு ஒரு சில கோயில்களுக்கு அதிகமாவே சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே அங்க இருக்கிற அந்த ஜீவசமாதிகள் தான். ஜீவசமாதின்றதே ஒரு நார்மல் ஸ்தலம் கிடையாது. அது இட்ஸ் எனர்ஜி சோர்ஸ். ஸோ அங்க வர அத்தனை பேருக்குமே அவங்களுடைய அருள் கிடைக்கணும், அவங்களோட எனர்ஜி ரிசீவ் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஒரு சில மகான்கள் அதிகமா வியாதிகளை குணப்படுத்தக்கூடியவரா இருக்காரு அப்படின்னா அவருடைய ஜீவசமாதிக்கு போகும்போது உடல் வியாதிகள்லாம் சரியாகுது. ஜீவசமாதி அடைஞ்ச நிறைய பேரை நான் இங்க பார்த்தேன் அங்க பார்த்தேன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவர் உடல் அங்க இருக்கும், உயிர் உள்ள இருக்கும். ஆனா எப்பெல்லாம் விருப்பப்படுறாரோ அப்பெல்லாம். ஜீவசமாதி அப்படின்னா என்ன? ஆக்சுவலா ஜீவசமாதி அப்படின்றதுக்கு இப்போ ரீசெண்டா நிறைய இந்த நியூஸ்லாம் வர்றதுனால மக்களுக்கு தெரிய வருது. பட் இது பல ஆயிரம் வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் தான் ஜீவசமாதி அப்படின்றது. தன்னுடைய விருப்பப்படி உடலை விட்டுட்டு உயிரை வெளியே கொண்டு வரதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மையான கிடையாது. ஜீவசமாதியில பாத்தீங்கன்னா உடலை விட்டு உயிர் பிரியாது, உயிர் ஓட்டம் மட்டும்தான் நிற்கும். உடல்ல உயிர் ஓட்டம்ன்றது இருந்துட்டே இருக்கும். உயிரோட்டம்னு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். இந்த உயிரோட்டம் ஒரே இடத்துல நின்று அதனுடைய ஆற்றல் உடல் முழுக்க இருக்குமே தவிர உடலை விட்டு உயிர் பிரியாது. செல்கள் இயங்காது, அழியவும் செய்யாது. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடி அழுகாது. நீங்க எவ்வளவு நாள் கழிச்சு தோண்டி பார்த்தா கூட உடல் அழுகி போகாது, அதே நிலையில தான் இருக்கும். காரணம் என்னன்னா, ஜீவசமாதியில உட்கார்ற எந்த ஒரு மகானும் சித்தரும் உடலை விட்டுட்டு வெளியில போறது கிடையாது. அந்த உயிர் உடலுக்குள்ளரையே இருக்கும். அது ஒரு சஸ்பெண்டட் அனிமேஷன் சொல்லுவாங்க. இது இன்னொரு இதுல சொல்லணும் பாத்தீங்கன்னா, ஒரு சில மிருகங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ்க்காக ஹைபர்னேஷன் மோட் அப்படின்றதுல போகும். ஸோ கண்டினியூஸா பல மாதங்களுக்கு ஒரு தூக்கத்திலேயே இருக்கும். இந்த ஒரு நிலையை பெர்மனண்டா வச்சிருக்கிறது தான். அதுக்கப்புறமா பாடியில் அந்த பிளட் ஃப்ளோ இருக்காது, அந்த செல்ஸ் ரீஜெனரேட் ஆகுது, இது எதுவுமே இருக்காது. இது எல்லாமே அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கும். அந்த ஃப்ரோஸாய் நிற்கக்கூடிய அந்த ஸ்டேட் தான் ஜீவசமாதி அப்படின்னு சொல்றது. ஜீவசமாதி அப்படின்ற ஒரு விஷயம் தற்கொலைக்கு நிகரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கா? இல்ல, இதை நம்ம தற்கொலைன்னே சொல்ல முடியாது. ஏன்னா சொன்ன மாதிரி ஜீவசமாதியில உயிரே பிரியறதில்ல. அப்புறம் எப்படி இது தற்கொலை ஆகும்? அதே சமயத்துல இது உடலை அப்படி பாத்தீங்கன்னா உயிரோட வச்சு புதைக்கிறாங்களே, அப்ப இதுவும் ஒரு கொலை தானே இல்ல தற்கொலை தானே அப்படின்னு கேட்கறதும் உண்டு. இது ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு யோக முறை. இது சித்தர்களும் மகான்களும் யோகிகளும் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதை சாதாரண மனுஷங்க பார்க்கும்பொழுது அவங்களுக்கு இது புரியாது. இவங்க செய்யறது எதுவுமே தற்கொலை கிடையாது. ஏன்னா எந்த ஒரு பிற உயிருக்கும் தீங்கு இழைக்காதவங்க தன்னுடைய உயிரை மாச்சுக்கணும் யோசிக்கவே மாட்டாங்க. சோ தற்கொலைன்ற ஒரு கான்செப்டே இதுல கிடையாது. மக்களோட பார்வையில இது ஒரு பைத்தியக்காரத்தனமான விஷயம் மாதிரி தெரியுது. மக்கள் இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, அண்ட் இவங்களுக்கு இதுல தெரிய வேண்டிய விஷயம் என்ன? இப்போ அகைன் இத பத்தி யோகிகளுக்கும் மகான்களுக்கும் சித்தர்களுக்கும் உண்டான ஒரு நிலை ஜீவசமாதின்றது இருக்கு. சாதாரண மனிதர்கள் புரிஞ்சுக்கக்கூடிய நிலையில இல்ல, அது ஒண்ணு இருக்கு. அதோட முக்கியமா இப்போ இதுல தெரியாத தகவல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீவசமாதியில நீங்க போய் உட்கார்ந்து தியானம் பண்ணும் பொழுது அது ஒரு அபரிமிதமான ஒரு சக்தி உங்களுக்கு கொடுக்கும். அந்த ஜீவசமாதிக்குள்ள எக்ஸ்ட்ராடினரி ஒரு எனர்ஜி இருக்கும், அபரிமிதமான ஒரு சக்தி இருக்கும். அந்த சக்தியை நீங்க உள்வாங்கிக்கணும் அப்படின்னா நீங்க ஜீவசமாதிகள் இருக்கிற இடத்துல போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரமாவது தியானத்துல இருக்கணும். அந்த இடத்துல என்ன ஓட்டங்கள் அப்படியே குறைய ஆரம்பிக்கும். இது போக இன்னொரு ஒரு ரகசியம்னு கூட சொல்லலாம். இது ஒரு சீக்ரெட்டாவே நிறைய பேர் வச்சிருக்காங்க. இது மோஸ்டா யாரும் அவ்வளவா வெளியில சொல்றது இல்லை. இருந்தாலும் இது நல்லது அப்படின்றதுனால எல்லாருக்கும் சொல்லணும்ன்றதுக்காக சரி நான் சொல்றேன். சில ஜோதிட மாந்திரிக பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டவங்க கூட ஜீவசமாதிக்கு தொடர்ந்து போறது மூலமா அதுல இருந்து வெளியில வர முடியும். இப்ப இந்த ஜீவசமாதி அப்படின்ற விஷயம் ஒரு மனிதன் இறைநிலை அடையிறது மட்டும் தானா, இல்ல வேற எதனா இதுல சூட்சமம் இருக்கா? இப்ப இந்த ஜீவசமாதியில பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த அவருடைய இறந்தவருடைய உடல் மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. எல்லா ஜீவசமாதியிலும் அந்த உடலுக்கு மேல ஒரு சிவலிங்கம் வைக்கப்பட்டிருக்கும். இதுதான் அந்த ஜீவசமாதியுடைய சூட்சமே. எதுக்காக அது வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சிவலிங்கம் ஒரு லைட் பிரிட்ஜா செயல்படுது. ஒரு ஒளி
பாலமாக செயல்படுது. எந்த இடத்துக்கு பாலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேற டைமென்ஷனுக்கு, வேற ஒரு பரிணாமத்துக்கு போறதுக்கு அந்த சிவலிங்கம் தான் ஒரு லைட் பிரிட்ஜா செயல்படுதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உள்ள இருக்கிற அந்த மகான் லைட் பிரிட்ஜை பயன்படுத்தி வேற ஒரு டைமென்ஷனுக்கு அவர் போயிட்டு வந்துட்டு இருப்பார். இப்போ அந்த ஜீவசமாதிக்குள்ளார அவர் உடல் அங்க இருக்கும், உயிர் உள்ள இருக்கும். ஆனா அவரை எப்பெல்லாம் விருப்பப்படுறாரோ அப்பெல்லாம் வெளியில வந்துட்டு திருப்பி உள்ள போவார். அப்படி போகும்பொழுது வெளியில இருக்கிறவங்களால அவரை பார்க்க முடியும். ஜீவசமாதி அடைஞ்ச நிறைய பேரை நான் இங்க பார்த்தேன் அங்க பார்த்தேன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் வெளியில வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆத்மாவை மட்டும் வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணி வெளியில கொண்டு வந்து ஒரு சில பேருக்கு காட்சி கொடுக்குறாங்க, சில பேருக்கு உணர முடியுது, அவங்க இருக்காங்கன்றதை உணர முடியுது. இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கும். பட் அந்த மெயினா வந்து பாத்தீங்கன்னா அதர் டைமென்ஷன்ஸ்க்கு அவங்களால போக முடியும். ஸோ அந்த ஜீவசமாதியில இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கம் வந்து ஒரு லைட் பிரிட்ஜ். அது மூலமா வேற டைமென்ஷனுக்கு போய் அங்க வேற டைமென்ஷன்ல வேற பரிணாமங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்களால செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம அந்த சிவலிங்கம் அப்படின்றது அது சிவலிங்கத்துக்கு 2 தன்மை இருக்கு. ஒன்னு எனர்ஜியை ரிசீவ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கும், ஒரு ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி. இன்னொன்னு எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணி விடும். அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி அதை ஸ்ப்ரெட் பண்ணும் பொழுது அங்க இருக்கிற அது ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு சிவலிங்கத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. அதோடைய அந்த எனர்ஜி எவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்ற ஒரு அளவு இருக்கு. அப்ப அந்த ரேடியஸ்குள்ளர இருக்கிற எல்லாருக்குமே வந்து அதோட எனர்ஜி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதோடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே அந்த எனர்ஜி ரிசீவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆர்ஆர் ரீடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எனர்ஜி பார்க்கக்கூடியவங்க ஜீவசமாதியில போய் மெடிடேஷன் பண்ணாங்களோ இல்லாட்டி அவங்க பண்ணுன்றது கூட இல்லை, மற்றவங்க பண்றதை பார்த்தாங்கனாலே அந்த எனர்ஜி அவங்களால ஈஸியா பார்க்க முடியும். அங்க என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்றத அவங்களால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த கோயில்கள்ல பழமையான கோயில்கள், அந்த கோயில்கள்ல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா சித்தர்களுடைய ஜீவசமாதின்றது இருந்துட்டு தான் இருக்கு. அப்போ அந்த சில கோயில்கள்லாம் போயிட்டு வந்தவொடனே ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அங்க போனா வேண்டுதல் நடந்துச்சு, மனசு ரொம்ப நிம்மதியா இருந்ததுன்னு ஒரு சில கோயில்களுக்கு அதிகமாவே சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே அங்க இருக்கிற அந்த ஜீவசமாதிகள் தான். கோயில்கள்ல அவங்க வந்து ஜீவசமாதி அடையிறதே கிடையாது. ஜீவசமாதி இருக்கிற இடத்துல கோயில் கட்டப்படுது. ஸோ அப்போ அந்த ஜீவசமாதிக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். கோயில்கள்ல எந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கோ அதே அளவுக்கோ இல்லை அதை விட ஜாஸ்தியாவோ கூட சில ஜீவசமாதிகள்ல இருக்கும். ஒரு சில ஜீவசமாதிகள் ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில காரணங்களுக்காகவே இருக்கப்படுது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சில மகான்கள் வந்து அதிகமா வியாதிகளை குணப்படுத்தக்கூடியவராக இருக்காரு அப்படின்னா அவருடைய ஜீவசமாதிக்கு போகும்போது உடல் வியாதிகள்லாம் சரியாகுது. ஒரு சில மகான்கள் யோகிகள் வந்து வாழும்போது அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தாரோ, என்ன காரணத்துக்காக அவங்களை அதிகமா வந்து மக்கள் பார்த்தாங்களோ அதே காரணத்துக்காக அவர் ஜீவசமாதி அடைஞ்சதுக்கு அப்புறமும் போய் அந்த இடத்துல உட்காந்து தொடர்ந்து தியானம் பண்ணும் பொழுது அந்த எனர்ஜி கிடைக்க ஆரம்பிக்குது. இப்ப ஜீவசமாதி அப்படின்ற ஒரு விஷயத்தோட நோக்கம் என்னவா இருக்கும், இல்ல இதுக்கு வேற எதனா காரணங்கள் இருக்கா? இதுக்கு குறிப்பா வந்து ஒரு 2 காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் கர்மா அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அந்த கர்மா இருந்தாதான் அந்த பிறவியை எடுக்க முடியும். ஒவ்வொரு அந்த கர்மா கழிகிற வரைக்கும் அந்த பிறவிகள் அடுத்தடுத்த பிறவிகள் நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கும். அது ஒரே இதோட ஸ்டாப் ஆகாது. அப்போ மறுபிறவி இல்லாம அந்த ஒரு முக்தி நிலை அடையணும், அடுத்த பிறவி எடுக்கக்கூடாது, இதோட பிறவிகள்லாம் முடியணும் அப்படின்னு முடிவு பண்றவங்க, அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த கர்மாவை கழிக்கிறதுக்காக நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதுல ரொம்ப குறிப்பா முக்கியமான ஒரு வழிமுறை தான் இது. ஸோ இதுல என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த ஆத்மாவுக்கு உண்டான அந்த கர்மா கழியிற வரைக்கும் அந்த உடல்லே இருப்பாங்க. ஏன்னா இறந்துட்டாங்கன்னா அடுத்த அந்த ஆன்மா அடுத்த நிலைக்கு போயிடும், இல்லைன்னா அடுத்த நிலைக்கு போய் அதுல இருந்து மறுபிறவின்றது எடுத்துரும். அப்போ மறுபடியும் அந்த கர்மா சைக்கிள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த கர்மா கழியறதுக்கு 200 வருஷமும் ஆகலாம், 300 வருஷமும் ஆகலாம், 1000 வருஷங்கள் கூட ஆகலாம். அத்தனை வருடங்களும் அந்த ஆத்மா அந்த உடம்புலே இருந்து அந்த கர்மாவை கழிச்சதுக்கு அப்புறமா அடுத்த நிலைக்கு போகும். ஸோ இது வந்து அதுக்கப்புறமா அந்த ஆத்மாவுக்கு மறுபிறவின்றது இருக்காது. ஃபைனல் ஸ்டேஜ். இதுதான் எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க இருக்கும்போது அந்த மகானோ இல்லாட்டி ஒரு சித்தரோ அவங்க இருக்கும்போது நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க, நிறைய அவங்களால பலன்கள் கிடைச்சிட்டு தான் இருந்தது. அவங்க இல்லாத சமயத்திலையும் அந்த பலன்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய மொத்த சக்தியுமே அந்த உடல்ல வச்சு அங்கிருந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுவாங்க. ஸோ அப்போ அந்த ஜீவசமாதிக்கு வர அத்தனை பேருக்குமே வந்து அவங்களுடைய அருள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஜீவசமாதின்றதே வந்து ஒரு நார்மல் ஒரு கோயில் மாதிரியோ இல்லாட்டி ஒரு சாதாரண ஒரு
ஸ்தலம் கிடையாது. அது இட்ஸ் எனர்ஜி சோர்ஸ். ஸோ அங்க வர அத்தனை பேருக்குமே அவங்களுடைய அருள் கிடைக்கணும், அவங்களுடைய எனர்ஜி ரிசீவ் ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பண்றது உண்டு. இப்ப நார்மலான ஒரு பர்சன் கூட ஜீவசமாதி அடைய முடியுமா? இல்ல, இது சாதாரணமா எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது. இதுக்கு சில முறைகள் இருக்கு. கிரியா யோகம், வாசி யோகம் பண்றவங்க எல்லாம் ஜீவசமாதி அடைய முடியும். ஸோ அவங்களுக்கு இதுல ஒரு தனி பயிற்சிகளே இருக்கு. இது எடுத்தோடனே ஜஸ்ட் லைக் தட் போய் பண்ணிடுறதும் கிடையாது. அந்த யோகிகள் கூட பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ப்ராசஸே இருக்கு. முதல்ல உணவு பழக்கத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஜீவசமாதி அடையிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்போ அதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியில இருந்து உணவு பழக்கங்கள்லாம் மாற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுடைய எல்லாமே கன்செப்ஷன் கம்ப்ளீட்டா குறைய ஆரம்பிச்சிடும். வெளி உலக தொடர்பும் குறைய ஆரம்பிக்கும். வாசியோகம் பண்றவங்க அதுலயும் குறிப்பா வடகரை சிவானந்த பரமஹம்சர் அவருடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நானும் யோகா பண்றேன், அப்ப நானும் பண்ணலாமா அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. யோகால இது வேற ஒரு நிலை, டோட்டலா ஒரு அட்வான்ஸ்டான ஒரு நிலை. இப்போ ஒருத்தவங்க ஜீவசமாதி அடையணும் அப்படின்னா அவங்களோட ஃபேமிலிய ஒரு நல்ல வழியில செட்டில் பண்ணிட்டு தான் அவங்க ஜீவசமாதி அடையணும்னு ஒரு பேச்சு இருக்கு. சோ இத பத்தின உங்களோட கருத்து என்ன? ஆமா, அது உண்மைதான். அது ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் அவருடைய ஃபேமிலியை விட்டுட்டு கம்ப்ளீட்டா அவர் மட்டும் போய் ஜீவசமாதியில உட்காந்து அதுக்கப்புறமா ஃபேமிலி அவரை நினைச்சு ரொம்ப அழுது கஷ்டப்பட்டதெல்லாம் பார்த்து சிவானந்த பரமஹம்சர் அவருடைய சீடருக்கு நடந்த ஒரு இதுதான். தொடர்ந்து யோக பயிற்சியில இருக்கிறவங்களுக்கு சில தகவல்கள், ஒரு டிவைன் கம்யூனிகேஷன் சொல்லக்கூடியது அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு கட்டத்துல தெரியும், இது என்னுடைய டைம் வந்துடுச்சு, ஸோ இப்போ நாம் போகலாம் அப்படின்னு அவங்களுக்கு உத்தரவு வந்தா மட்டும்தான் அவங்க இந்த சமாதி நிலைக்கு போக முடியும், ஜீவசமாதி நிலைக்கு. இந்த ஜீவசமாதி அப்படின்ற ஒரு விஷயத்த சித்தர்கள் மட்டும்தான் செய்ய முடியுமா? சித்தர்கள் தான் ஆரம்ப காலத்துல நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா பல கோயில்கள், பழமையான கோயில்கள் எல்லாத்துலயுமே ஜீவசமாதி அப்படின்றதுக்கு சித்தர்களுடைய ஜீவசமாதி இருக்கு. சித்தர்கள் மட்டும் இல்லாம மகான்களும் ஜீவசமாதி அடைய முடியும். அதுக்கு உதாரணங்கள் பாத்தீங்கன்னா தான் ராகவேந்திரர். ஸோ ராகவேந்திரோட ஜீவசமாதி இன்னும் மந்திராலயத்தில் இருந்துட்டு இருக்கு. இது மாதிரி நிறைய மகான்கள் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. ஸோ மகான்கள் மட்டும்தானா? இல்லை, யோகிகளும் அடைவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் கூட நிறைய யோகிகள் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரியே இந்த சித்தர்கள், மகான்கள், யோகிகள் இந்த 3 பேத்துக்குமான வித்தியாசம் என்ன? சித்தர்கள் பாத்தீங்கன்னா இவங்க தான் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்ஸ்டான ஒரு சயின்டிஸ்ட்னே சொல்லலாம். இறைக்கும் இறைநிலைக்கும் மனித நிலைக்கும் நடுவில் ஒரு முக்கியமான ஒரு மீடியமா செயல்பட்டவங்க சித்தர்கள். ஒரு சாதாரண மனிதர்களுக்கு இறைநிலை அடையக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் கொடுத்தவங்க சித்தர்கள். நிறைய அறிவியல், விஞ்ஞானம், மெய்ஞானம், ஜோதிடம், மாந்திரீகம், மருத்துவம், விவசாயம், இந்த மாதிரி மனிதர்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே, ஒரு எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ் எல்லாத்தையுமே சித்தர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ சித்தர்கள்ன்றது ஒரு நம்மளை பொறுத்தவரைக்கும் ஒரு அட்வான்ஸான ஒரு சயின்டிஸ்ட்னே சொல்லலாம். மகான்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரீவியஸ் ஹிஸ்டரிஸ் கண்டிப்பா இருக்கும். ஒரு சாதாரண மனிதனாக பிறந்திருக்கலாம், பிறவியிலேயே ஒரு தெய்வ நிலை அடைஞ்சவங்க. ஸோ அந்த தெய்வ நிலைய ஒரு மக்கள் அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்காகவே பிறவி எடுக்கப்பட்டவங்க. யோகிகள் அப்படி கிடையாது, யார் வேணாலும் யோகி ஆகலாம். இப்போ சாதாரணமா எந்த கடவுள் நம்பிக்கையுமே இல்லாதவங்க கூட திடீர்னு ஒரு யோகத்துல ஈடுபாடு ஏற்பட்டு ஒரு யோக பயிற்சிகள்லாம் தொடர்ந்து செஞ்சு அதுல நிறைய டீப்பா போயிட்டாங்கன்னா அவங்களும் ஒரு யோகி ஆகலாம், அவங்களும் ஜீவசமாதி கூட அடையலாம். ஜீவசமாதி அடைவதற்கு வயது வரம்பு ஏதாவது இருக்கா? வயது வரம்பு அப்படின்னு அவங்க எதுவும் இது பண்றது இல்லை. ஆனா முக்கியமா அவங்க சொல்றது என்னன்னா, உங்களுடைய குடும்பம்னு இருக்கும்போது அதோடைய கடமைகளை முடிச்சுட்டு வந்திருக்கணும் அப்படின்றது தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் அந்த ஏஜ் லிமிட் ஜாஸ்தியாக தான் வருது. சிவானந்த பரமஹம்சருடைய விருப்பமே அதுதான். குடும்பத்தை விட்டுட்டு போகிறதோ, குடும்பத்தை தவிக்க விட்டுட்டு போறதோ அவர் விருப்பப்படலை. இப்ப சாதாரணமான ஒரு மனுஷனுக்கு மறுபிறவி வேணாம் அப்படின்னு தோன்றதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? மறுபிறவி அப்படின்றது பார்த்தீங்கன்னாலே சொன்ன மாதிரி கர்மா தான். மறுபிறவி வேணான்னு ஏன் யோசிக்கிறேன் அப்படின்னா, இந்த வாழ்க்கையே நமக்கு போதும். நம்ம அந்த ஒரு எத்தனையோ பிறவிகள் இருக்கு. பட் ஆனால் ஒவ்வொரு பிறவியிலுமே அந்த கர்மாவுக்கு ஏற்றபடி நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அனுபவிச்சாகணும் அப்படின்றது ஒரு விதி. இப்போ இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுது, பார்க்குறோம். அடுத்த பிறவியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆத்மாவுக்கு அதோடைய ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னா மறுபிறவி இல்லாத ஒரு வாழ்க்கை தான். இந்த ஆன்மாவோடு நான் இறையை அடைய சேரணும், இறையின் நிலையை அடையணும், ஸோ இறைவனை போய் நோக்கி போகணும் அப்படின்றத மறுபிறவி இல்லாத ஒரு முக்தி நிலை அப்படின்றது தான் இந்த ஆன்மீக பாதையில இருக்கிறவங்க விரும்புறது, மறுபிறவி இருக்கக்கூடாதுன்ட்டு.